Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம சீம்பால்ல வந்து பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சீம்பாலை வந்து நல்லா வேக வச்சு நல்லா கட்டியா வந்து வேக வச்சு கட் பண்ணி தான் சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு வந்து நான் இதில் பால்கோவா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அது ரொம்ப பிடிக்கும். சீம்பால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா லைட் எல்லோ கலரில் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதிலே வந்து ஏலக்காய் தட்டி போட்டு சர்க்கரை போட்டு கலந்து அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். அந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் வேறு மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு இந்த பாலை வந்து இந்த கடாயில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் இதிலே வந்து கொஞ்சமாக வந்து பேக்கெட் பால் சேர்க்க போகிறேன். நம்ம இதில் பேக்கெட் பால் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு இந்த சீம்பால். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 ரூபா பால் பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம பால் சேர்க்காமையும் செய்யலாம், ஆனால் சேர்த்து செஞ்சால் நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு இந்த சீம்பால் பால்கோவா. இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுது கொதிக்குது. இது இன்னும் வந்து நல்லா கொதி வரணும். அப்போ தான் வந்து இந்த இதில் வந்து தண்ணி தனியாக இந்த பாலோட இது தனியாக வரும். அந்த அளவுக்கு வந்தது நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இது வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சுன்னா அது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். இந்த பால் இதெல்லாம் வந்து சைடில் ஃபுல்லாக இது வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பெரிய வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு நம்ம அதே கடாயில் வந்து திரும்பி இதை சேர்த்துக்கலாம். அதே கடாயில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மசிச்சு 2 வதக்கிட்டு இதில் வந்து ஒரு 4-5 ஏலக்காவை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் சேர்த்தோன்னா நல்லா வாசம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சீம்பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு சீம்பால் கிடைக்கும்போது செஞ்சு பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரியும் செய்யலாம், இல்லை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு அந்த விதமாகவும் 2 விதமாகவும் செய்யலாம். என் பையனுக்கு வந்து அந்த மாதிரி செய்கிறதோட இப்படி பால்கோவா மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவான். அதனால் நம்ம பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சு கொடுக்கறது தான் நல்லது. அப்போ தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இதிலே வந்து நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு நல்லா ஒரு 5-6 ஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இந்த பால்கோவா வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். சர்க்கரை போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து இதை கலந்துகிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கலந்தோன்னா வந்து கொஞ்சம் இதுவான மாதிரி ஆகிடும், பாகு வந்த மாதிரி சர்க்கரையில். நம்ம ஒரு அளவுக்கு வந்து இதை கலந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட பால்கோவா வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டியான சீம்பால் பால்கோவா வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா லைட் எல்லோ கலரில் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளோட பால்கோவா வந்து இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நல்ல சூப்பரான சீம்பால் பால்கோவா. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த பால்கோவா. நம்ம நார்மலாக பால்கோவா சாப்பிட்றதோட இதில் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வந்து உங்களுக்கு சீம்பால் கிடச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.